சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் மகத்தான ஆதரவுகளுடன் சிவவாக்கு சேனலில் ஜீவனுள்ள சித்தர் ஆலயங்கள் என்ற பகுதியை உருவாக்கி சித்தர்கள் அருள்பாலித்து வரும் புண்ணிய பூமிகளுக்குச் சென்று ஜீவனுள்ள சித்தர்களின் அற்புதங்களையும் சித்தர் வழிபாட்டின் பயன்களையும் பதிவு செய்து உங்களுக்கு வழங்குவதில் அளவில்லா மகிழ்ச்சியடைகின்றோம். பக்தியில் பரவசமடையும் இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்கள் பலருக்கும் பகிர்ந்து புண்ணியங்கள் கோடி அடையுங்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. ஜீவனுள்ள சித்தர் ஆலயங்கள் பகுதி 1 நாம் காண இருப்பது தென்றல் தவழு மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் ராஜபாளையம் என்னும் ஊரில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு குருசாமி ஜீவசமாது திருக்கோயில் வரலாறு மற்றும் சுவாமியின் அற்புதங்கள். இந்த திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அம்பலப்புலி பஜார் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. முதலில் சுவாமிகள் வரலாற்றை விரிவாக பார்க்கலாம். சுவாமிகள் இமயமலையில் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக தவம் புரிந்து அகத்திய பெருமானின் அருளை பெற்றவர். தனது தவ வலிமையால் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர். முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தியுடையவர். அகத்திய பெருமானின் அறிவுரையின்படி தமிழகத்தில் உள்ள சதுரகிரி மலைக்கு வந்து முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தவமிருந்தார். சுவாமியின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து வேண்டும் வரங்களை கேட்குமாறு பணித்தார். சுவாமிகள் முருகப்பெருமானிடம் முக்தியை வரமாக கேட்டார். முருகப்பெருமான் சுவாமிகளிடம் இங்கிருந்து சில மைல் தூரத்தில் வாழ்ந்து வரும் நெசவாளர் பெருமக்களிடம் சில காலம் வாழுமாறு பணித்தார். அங்கே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று வரமளித்தார். முருகப்பெருமானின் ஆணையின்படி சுவாமிகள் ராஜபாளையம் பகுதிக்கு வந்தார். அங்கே நெசவாளர் பெருமக்கள் வறுமையிலும் பிணியிலும் துன்புறுவதைக் கண்டார். தனது அஷ்டமா சித்திகள் மூலம் நெசவாளர் பெருமக்களின் துயரங்கள் அனைத்தையும் போக்கினார். தீராத நோய்களால் துன்பப்பட்ட மக்களுக்கு சுவாமியின் திருக்கரங்கள் பட்டதுமே நொடிப்பொழுதில் வியாதிகள் பறந்தோடின. சுவாமியின் பேரருளால் நலிவடைந்திருந்த நெசவுத் தொழில் புத்துயிர் பெற்றது. நெசவாளர்களின் வறுமைகள் ஒழிந்து ஐஸ்வர்யங்களை அடைந்தனர். சுவாமிகள் பல அற்புதங்களை செய்தாலும் பிச்சை எடுத்து உண்ணும் வழக்கத்தையே கொண்டிருந்தார். குழந்தையில்லாத ஒரு பெண்மணி சுவாமிக்கு பிச்சையிட்டு குழந்தை வரம் கேட்க சுவாமிகள் அப்பெண்மணியை பழனி முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் விரதமிருக்குமாறு பணித்தார். சுவாமியின் அறிவுரையின்படி அப்பெண்மணி பழனி முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் விரதமிருந்து பக்தியோடு வழிபாடு செய்தார். அப்பெண்மணிக்கு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம் கிடைத்தது. சுவாமிகள் அந்த குழந்தைக்கு பழனியம்மாள் என்று பெயர் சூட்டினார். பழனியம்மாள் சிறு வயதிலிருந்தே சுவாமிக்கு பக்தியுடன் பணிவிடைகள் செய்து வந்தாள். பழனியம்மாள் திருமண வயதை அடைந்தவுடன் அனஞ்சநேய பெருமாள் என்பவரை சுவாமிகள் பழனியம்மாளுக்கு திருமணம் செய்து வைத்தார். அன்னை பழனியம்மாளின் வாரிசுகள்தான் அன்றிலிருந்து இன்று வரை சுவாமியின் ஜீவசமாது திருக்கோயிலின் பூசாரிகளாக தொண்டு புரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 800 ஆண்டுகளாக பரம்பரை பூசாரிகளாக முறை வைத்து பூஜித்து வருகின்றார்கள். ஐஸ்வர்யங்களை வாரி வாரி வழங்கிய சுவாமிகளை மக்கள் குருசாமி என்று பக்தியுடன் அழைத்து வணங்கி வந்தனர். குருசாமி அவர்கள் ஆனி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஜீவ ஐக்கியம் ஆனார்கள். இதனை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் நாளில் பிற்பகல் 3 மணியளவில் சுவாமிக்கு ஆண்டுகுரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நாளில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. குருசாமி கோயிலுக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நோய் நொடிகள் மற்றும் பணக்கஷ்டங்கள் உடனே நீங்குகிறது. நலிவடைந்த தொழில் வியாபாரம் புத்துயிர் அடைகின்றன. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள தியான மடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் ஒருவித நேர்மறை சக்தி உடல் முழுவதும் ஆட்கொள்வதை உணர முடியும். ஜீவனுள்ள இந்த சித்தர் ஆலயத்திற்கு சென்று அருள்மிகு குருசாமியை வழிபட்டால் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். இது சத்தியம்.